தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர் மாடர்னைசேஷன் அண்ட் டெக்னாலஜி முழுக்க முடிச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பிசினஸ், நம்முடைய அஞ்சல் துறையினுடைய வணிக சேவையை பற்றி விரிவாக பாடம் எடுத்து வருகிறார். வகுப்பினை கவனமாக கவனிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க பிகின் பண்ணிடுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். நான் மியூட் பண்ணிக்கிறேன். கணேஷ், ஓகேங்க சார். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் சர்வீசஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கோம். நாம இப்போ அதோட கண்டினியூட்டி அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ரொம்ப லாங் கேப்பு ஆனதுனால ஒரு சின்ன ஒரு ரீகால், ரிவைஸ், ரிமெம்பர் எப்படி வேணும் அதை பண்ணிக்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்லி அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம கிளாஸில் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும், 3 கொஸ்டின்ஸ். ஆஸ் யூஸ்வல் யாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லக்கூடாது, அது மியூட்லேயே தான் இருக்கணும். மெசேஜஸில் நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை சொல்லலாம். ஓகேவா? ஆக்சுவலி பிஸ்னஸ் சர்வீசஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிஓ ஆக்ட் அதை பற்றி சொல்லி தான் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு அதை பேஸ்டு தான் நம்ம இந்த கிளாஸே கொண்டு போகணும். அதனால அங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 எனெக்ட் ஆனது 24 டிசம்பர் 2023. இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த டேட்ல இருந்து இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட், எந்த டேட்ல இருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டஃப் கொஸ்டினா இருக்கலாம், பட் யாராவது நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சில பேர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, சில பேர் ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது. 16-12-1, 16-18-6-1 அப்படின்னு ஆகுது. எனக்கும் தெரியல, கரெக்டாக ஞாபகம்லாம் வச்சுக்கல. ஸ்லைடு பார்த்தா நான் சொல்றேன். ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 18.06.2024, 18/6/2024 இருந்தா எஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. எனாக்ட் ஆனதா 24 டிசம்பர் 2023. அது சட்டமாக்குனது, அது நடைமுறைப்படுத்தினது 18/6/2024 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மொத்தம் எத்தனை ரெகுலேஷன்ஸ் இருக்கு? இது ஈஸி கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஓகே, டிபி பிரியா, நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. பேர் படிக்கிறதுல டக்கு டக்குன்னு போயிடுது. ஓகே, பிரியா, சத்யபாமா, மெய்வினாசா, மெய்வினாசா, ஓகே, ஓவியா, ஆர்ஜேடி, கலைவாணி, நதியா, சுமதி, சாந்தகுமார், சசிகலா சுதாகர், ரவி ரம்யா, ராகவேந்திரி மணிகண்டன். ஸோ இவங்கெல்லாம் சரியான ஆன்சர் சொல்லிக்கிறீங்களா? லாஸ்ட் 185 போட்டீங்க, அவசரத்தில் போட்டிங்களா இல்லை தப்பா போட்டிங்களான்னு தெரியல. ஓகே, 180 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிறீங்க, வெரி குட். ஸோ 180 ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ எங்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 75 பேர் இருக்கிறீங்க கிளாஸில், பட் ஒரு 10 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஆன்சர் பண்ணுங்க. யாராவது போடுவாங்களா, மேலே போடுறாங்களா, அதை பார்த்து காப்பி பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம்னா உங்களுக்கு அந்த மெசேஜஸ் வரும், எனக்கு மட்டும் இல்லை. ஓகே, ஒரு இன்ட்ராக்ஷன் தான். நீங்கள் கிளாஸில் இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஷெட்யூல், ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ் தான் ரேட், அந்த ரேட்லாம் இருக்கும். இந்த நம்ம பார்க்குற பிசினஸ் சர்வீஸோட ரேட்லாம் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் as per the போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 எத்தனை ரெகுலேஷன்ஸ், எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்டர்ஸ் 15, ரெகுலேஷன்ஸ் 180, எத்தனை ஷெட்யூல்ஸ்? ஓகே, குட். டக்கு டக்குன்னு 15 சில பேர் போட்டீங்க, அதை நானே சொல்லிட்டேன். ஸோ சாப்டர் தான் 15 சாப்டர்ஸ் இருக்கு.
நான் கேட்டது ஷெட்யூல்ஸ் எத்தனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஷெட்யூல்ஸ் தான் ரேட் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் என்ன ரேட் நான் அதை பார்க்கவே இல்லை. இது வந்து எப்போ வேணா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஷெட்யூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ரூலிங்ல கொண்டு வரலாம், ரெகுலேஷன்ஸ்ல கொண்டு வராம தனியா டேபிள் மாதிரி போட்டு அந்த டேபிள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 8 அப்படிங்கிறது ராங் ஆன்சர். ஸோ 5 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. வெரி குட் குட். ஸோ இந்த 15 சாப்டர்ல நம்ம சாப்டர் 5 டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் 97 ரூல் ரெகுலேஷன் 97 105 வரைக்கும் நம்ம பார்த்தோம். சாப்டர் 9 வேல்யூ அடட் சர்வீசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாப்டர் 11 பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சாப்டர் 12 ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ த கொலாபரேஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 4 சாப்டர் வந்து பிசினஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது கீழே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று தான் பார்த்தோம். அது பார்த்தது ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ நான் அதில் வந்து கொஸ்டின்ஸாக கேட்காம திரும்ப ஒரு ரீகால் மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். ஏன்னா கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் நான் கொடுக்குறேன். நான் எதுவும் கொஸ்டின்ஸ் அதில் கேட்கல. ஸோ ஜென்ரலாக ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கேட்டேன். எல்லாரும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொஸ்டின் கேட்கல. ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுக்குறேன். ஸ்க்ரீன் ஷேரிங் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் லெஃப்ட் ஹேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க, வந்துடும். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்லைடு. ஸோ பிஸ்னஸ் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக மெட்டீரியல் அப்படி மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம சர்ச் பண்ணால் எதுவுமே இல்லை, எல்லாமே ராவாக வந்து அந்த ரெகுலேஷன்ஸும் ரூலிங்ஸ்லையும் டைம் டு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் அப்படி தான் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி எம்இகிட்டலாம் கூட நான் கேட்டு பார்த்தேன். அவங்க கொடுத்ததுல கூட கொஞ்சம் பழசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்டேட்டடா அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இருக்கிறத கடைசி வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வச்சு கம்பைல் பண்ணி தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. எப்படியும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 15 days முன்னாடியாவது நான் ஷேர் பண்ணுவேன். அதை வச்சு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்த வரைக்கும் அரைங்குறையமாக ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இல்லை வேணும்னாலும் இப்போ கொடுத்துட்டு அடுத்தது அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு திரும்ப கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, நம்ம பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்தது இதுதான். லாஜிஸ்டிக் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது 97 லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். இது மறுபடியும் இங்கே சொல்ல வேண்டாம், திரும்ப இங்கே பார்த்துக்கலாங்க. இப்போ லாஜிஸ்டிக் போஸ்ட்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு, அவங்க என்னென்ன அடிஷனல் சர்வீசஸ் எல்லாம் பண்றாங்க, அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப டெப்தா பார்த்தோம். இருக்கிற லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு ரொம்ப டெப்தா மெட்டீரியல் நமக்கு இருந்ததுனால அது ரொம்ப டெப்தா நம்ம பார்த்தோம். அது இன்சூரன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருந்துச்சு, அது எப்படி வந்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இதுதான். இந்த 10 cubic feet அப்படிங்கிறது 50 kilograms அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அடிஷனல் 1 cubic feet ஆர் பார்ட் தரஃப் வந்து 5 கிலோன்னு எடுத்துக்கணும், விச் எவர் இஸ் ஹை. ஸோ இந்த வேல்யூமெட்ரிக் வெயிட் கால்குலேஷனுக்காக அதை வந்து சொல்லியிருந்தோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 1 crore வரைக்கும் அந்த லிமிட் லைபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது. கன்சர்னர் ப்ரிப்பேர் 5 copies ஆஃப் ஃபார்ம் பி. ஃபார்ம் ஏவை வந்து 2 காப்பி பண்ணுவாங்க, ஃபார்ம் பியை வந்து 5 காப்பீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அந்த 5 காப்பீஸ் யார் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து டேஸ் வந்து கணக்கில் வந்துச்சு. ஸோ ப்ராசஸ் பண்ணுறது வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். டெலிவரி ப்ராசஸில் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ டோர் டெலிவரியாக இருக்குதுன்னா ஒன்லி 1 எஃபெக்ட் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக நம்ம பார்த்தோம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த அட்டென்ஷன் டஸ் நாட் டேக் த டெலிவரி வித்தின் 48 hours இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு சார்ஜஸ்லாம் போடுவோம். ஸோ ஈக்குவல் டு த டபுள் த சார்ஜஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஒரு ஸ்டோரேஜுக்கு என்ன சார்ஜஸோ அதோட டபுள் த சார்ஜஸ் வந்து போடணும் அப்படின்னு பார்த்தோம். எப்போ 48 மணி நேரத்தில் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய 2 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொருக்கும் நம்ம ஸ்டோரேஜ் சார்ஜஸ் வந்து டபுள் த சார்ஜஸ் தான் நம்ம போடுவோம் அப்படின்னு. ஆஃப்டர் வீக் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கன்சைனியா இருக்குது. ஒரு வாரமே ஆயிப்போச்சு, ஒரு கன்சைனி வந்து வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை, ஆலையும் காணும், தேடி பார்த்தாலும் இல்லை, ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி அப்படி இருக்காது. ஸோ லாஜிஸ்டிக் போஸ்ட் வரதே ரொம்ப ரேரு. அந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் கம்பல்சரி டெலிவரி அட்டெண்ட் எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது வராது. பட் இருந்தாலும் அஸ் பர் த ரூலிங் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றது தான். ஸோ ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் டு த சென்டர் ஒன்லி ஆஃப்டர் த ரிட்டர்ன் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், அதுக்கான டெமரேஜஸ் சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் அதை கொடுப்போம். ஃபார்ம் எஃப்ல வந்து சார் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அவர் வாங்க மறுத்துட்டாரு. கன்சைனருங்கிறது அனுப்புறவர், எப்படி சென்டர் பேயின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி கன்சைனர் அப்படின்னா அனுப்புறவர், கன்சைனி அப்படின்னா வாங்குறவர். ஸோ நாட் வில்லிங், அவரும் வாங்க எடுத்து மாட்டார், அதெல்லாம் கிடையாது, நான் அனுப்பிச்சது தான் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஸோ அந்த வந்து பொருளை வந்து ஏலத்துக்கு விட்டுருவோம். அந்த ஏலத்துக்கு விட்டது எப்படி இந்த காசு ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் அந்த ஃபார்ம் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜேன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம ரொம்ப டெப்த்தாவே பார்த்தோம்.
ஸோ அடுத்து வந்து ஸ்பீட் போஸ்ட் 98 ரூலிங்ஸ் என்ன ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்பீட் போஸ்ட் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த 98 ரெகுலேஷன் சொல்லுது. அது 2 என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அப்படிங்கிறது தான். ஸோ மேஜர் கேட்டகரி மெயில் அப்படின்னா இந்த 2 தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்னா அது என்ன அப்படிங்கிறத வந்து 99 ரெகுலேஷன்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 500 கிராம் வந்து நாட் எக்ஸீட் 500 கிராம்ஸ் ஆனால் இருக்கணும். on cross weight or the volumetric weight, whichever is higher, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதோட வந்து 420 mm, 297 mm, 24 mm வந்து இருக்கணும். LBH அந்த திக்னஸ், ஹைட் ஆர் திக்னஸ் அந்த ரேஷியோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. வேல்யூடல் சர்வீஸில் இருக்கும். அந்த டேரிஃப் வந்து ஷெட்யூல் 1 டேபிள் 4ல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஷெட்யூலும் நம்ம டேரிஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அது வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். 500 கிராமுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. 100 mm இன் ரோல்லையும் லென்த்து ட்வைஸ் த டயமீட்டர் 170 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் 140 × 19 அதர் தென் ரோல் ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ த லென்த் டஸ் நாட் எக்ஸீட் 1.5 meters அண்ட் த லென்த் அண்ட் கிர்த், ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அரௌண்ட் இட்ஸ் மிடில் அதெல்லாம் வந்து 3 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து 101 வந்து டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மினிமம் குவான்டிட்டி வந்து 1000 வந்து இருக்கணும். சுட் நாட் எக்ஸீட் A3 சைஸாக இருக்கக்கூடாது. சுட் நாட் எக்ஸிட் A3 இருக்கட்டும், அதாவது A3க்கு மேலே இருக்கக்கூடாது, A3க்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கான டேரிஃப் வந்து டேபிள் 1 ஷெட்யூல் 2ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டோம். ஸோ டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நோட்டீஸ் வந்து நம்ம வந்து அட்ரஸ் இருக்காது, நம்ம வந்து அந்த ஏரியாவில் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து 102 ரெகுலேஷன்ஸ் வந்து மீடியா போஸ்ட். ஸோ வாட் இஸ் மீடியா போஸ்ட்? ஸோ இட் இஸ் நாட் அ போஸ்ட், நம்ம போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லை ஒரு போஸ்ட். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் வந்து மீடியா போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ என்னன்னா அட்வர்டைசிங் மெக்கானிசம் ஃபார் ஆல். ஸோ போஸ்டல் ஸ்டேஷனரியில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏன் போகிறோன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். போன கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு என்னடா இவ்வளோ வேகமாக போகிறாரு ஒன்றும் புரியலையே நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் தான், ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் அதுலேருந்து சொல்கிறேன், ரீகால்லேயே கொஞ்சம் விளக்கமாக. ஸோ போஸ்டல் ப்ரிவிசஸில் வந்து போஸ்டல் ஸ்டேஷனரியில் வந்து நம்ம ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க பப்ளிக் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு மீடியா போஸ்ட். ஸோ போஸ்டல் ஸ்டேஷனரினா என்னென்னத்துலலாம் சார் எல்லா தெரியுமானா அப்படிலாம் இல்லை. போஸ்ட் கார்ட்ஸில், என்வலாப்ஸில், ILCயில், MPCM ரெசிப்ட்ஸில், SP பாஸ்புக்ஸில் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரிமிசஸில் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸஸ், MMS வேன்ஸு, டிஸ்பிளே ஆஃப் போஸ்டர்ஸ், அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு போஸ்டர்ஸ் அடிச்சு ஓட்டுறது, நம்ம SSA PPF மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து ஓவர்லுக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து கீழே தள்ளி அவங்க ப்ராடக்ட்ஸ் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாகவே இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாத ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். நம்ம வந்து LICயோட இது வந்து வாங்கி வைக்கலாமா சார், அவங்க வந்து 10,000 தரேன்னு சொன்னாங்க வாங்கி வைக்கலாமா, வைக்கக்கூடாது. நம்ம PLA RPLA ப்ராடக்ட் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்பிளே ஆஃப் போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஃப்ளக்ஸ், போஸ்டர்ஸ், ஹோர்டிங்ஸ், ஸ்டாண்டி, இன்சைடர், அவுட் சைடு எல்லாம் வச்சுக்கிறது. ஸோ டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ LED TV டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா HOSல மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறோம். அங்கே மோஸ்ட்லி நம்ம SSA PPF விளம்பரங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி விளம்பரங்களும் அதை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்கிட்டு கொண்டு வரலாம். ஸோ இதுதான் மீடியா போஸ்ட். ஸோ அந்த மீடியா போஸ்ட்டில் போஸ்ட் கார்டு எத்தனை மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். போஸ்ட் கார்டில் வந்து ஸ்பேசஸ் அவைலபிள், என்ன ஸ்பேசஸில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எனி ரீசன் DOP கேன் ரெஸ்ட்ரிக்ட், கட்டல், சஸ்பெண்ட், எப்போ வேணாலும் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், கட்டல் பண்ணும், சஸ்பெண்ட் கூட பண்ணும். ஸோ பேமெண்ட் வந்து ஆல் மோடு, நோ கிரெடிட் அலவுடு. நீங்கள் ஃபஸ்ட்டு விளம்பரத்தை போடுங்க, நான் வந்து பிஸ்னஸ் ஆச்சுன்னா பணம் தரேன், இந்த கதைலாம் இங்கே இல்லை. ஸோ பேமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துடணும், முன்னாடியே ப்ரிப்பேர்டாக கொடுத்துடணும், கிரெடிட்லாம் இல்லை. பிரிண்டிங் அந்த போஸ்டல் ஸ்டேஷனரி எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அட் ஹைதராபாத், SPP செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அட் ஹைதராபாத்தில் தான் இந்த போஸ்டல் ஸ்டேஷனரியில் இந்த பிரிண்டிங். இப்போ நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க, ஸோ இவ்வளோ காசுக்கு ஒரு விளம்பரம் பிடிக்கிறீங்க, போஸ்ட் கார்டில் 5 லட்சம் ஐட்டம்ஸ்க்கு வந்து விளம்பரம் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்கே தான் நடக்கும் அந்த வேலை. ஓகே, ஒன்ஸ் அப்ரூவ்டு நோ ரீஃபண்ட் ப்ரொவைடட் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மீடியா போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏஜென்சிஸ் ஆர் இண்டிவிஜுவல் கேன் ரெஜிஸ்டர் அட் CPMG PMG கன்சர்ன்டு ஏஜென்சியோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஏஜென்சி, நாங்கள் விளம்பர ஏஜென்சி சார், எங்களுடைய இதே கம்பெனியாக வந்து விளம்பரப்படுத்துறதா அப்படின்ற மாதிரி ஏஜென்சி இருந்தாலும் அந்த ஏஜென்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து அக்ரிடேட்டட் ஏஜென்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெஜிஸ்டர்டு ஏஜென்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 15% வந்து நம்ம கமிஷன் வந்து கொடுக்கணும்.
என்ன காரணமா இருக்கலாம்னா நிறைய ஆடு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர்டு ஏஜென்சியா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா 10%. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கொடுக்குறாருன்னு சொன்னா ஒரு 5%. ஸோ அந்த மீடியா பிளான் வேல்யூல எவ்வளவோ அந்த வேல்யூல. ஸோ 15, 10, 5 இதுதான் கமிஷன். அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அது 102. 103 வந்து இ-போஸ்ட். இ-போஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் மாடர்ன் டெலிகிராம்னு சொல்றோம் நாம. ஸோ டைப்டு ஆர் ஹேண்ட் ரிட்டன் ஆர் சாஃப்ட் காப்பீஸ் ஆர் பிக்சர்ஸாக இருக்கலாம், மெனி டு ஒன், 1 to many எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இ-போஸ்ட் அப்படிங்கிறது 2 யூசர்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஒன்று ப்ரிபேர்ட் யூசர்ஸ், இன்னொன்று வந்து கார்பரேட் யூசர் அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரிபேர்ட் யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரிபேர்ட் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு சொன்னால், ஸோ இ-போஸ்ட் இ-போஸ்டோடைய வெப்சைட், ஸோ epost.indiapost.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து யூனிக் கஸ்டமர் ஐடி வந்து ஒன்று வந்து வரும். அந்த யூனிக் கஸ்டமர் ஐடியை வந்து வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வரும், அவங்க லாகின் பண்ணிக்கலாம். அவங்க இ-போஸ்ட் வேலட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அண்ட் தட் கேன் பி ரீசார்ஜ் ஆன்லைன் மோட்ஸ் அண்ட் ஆஃப்லைன் மோடு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே நான் இ-பேமெண்ட் மூலயமா ஜிபே மூலயமா கூகுள் பே மூலயமா நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 2 ஒன்று தானே, சரி ஜிபே அது அமேசான் பே மூலயமா நான் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு பே பண்ணிக்கிறேன், இல்லை ஆஃப்லைன்ல போஸ்ட் ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஸோ கிரெடென்சியல்ஸ் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பிச்சுட்ருவோம். இதான் உங்க கிரெடென்சியல், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, நீ உள்ள லாகின் பண்ணிக்கோ, நீயே ரீசார்ஜ் பண்ணிக்கோ, நீயே வந்து புக் பண்ணிக்கோ, எனக்கு டெலிவரிக்கு கூட வந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி பண்றது தான் ப்ரீபெய்ட் யூசர்னு சொல்றோம். இதுல கார்பரேட் யூசர் வந்து இருக்கிறாங்க. ஸோ கார்பரேட் யூசர் வந்து யார் என்னன்னா, ஸோ இ-போஸ்ட்ல கார்பரேட் யூசர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸா இருக்கலாம், எஸ்எம்இஸா இருக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸா இருக்கலாம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். ஓகே, ஸோ மஸ்ட் அப்ளை இன் அனெக்சர் பி ஆர் அனெக்சர் ஏ, அப்ளை இன் அனெக்சர் பி. அனெக்சர் பின்னு சொல்லி அங்கே இருக்கு. அந்த அனெக்சர் பியில் வந்து அவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா அப்ளை பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி அனெக்சர் பியில் வந்து அவங்க கன்சர்ன் சர்க்கிள் ஆஃபீஸ் ஆர்ஓக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம். ஸோ 3 months ஆஃப் பிஸ்னஸ் வந்து அவங்க இன்ஃபார்ம் ஆஃப் பேங்க் கேரண்டி வந்து கொடுக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 3 months ஆஃப் பிஸ்னஸ் இந்த பேங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் கேரண்டி வைவிடா பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும். அவங்க வந்து அனெக்சர் சியில் வந்து அண்டர்டேக்கிங் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து அனெக்சர் சி கொடுத்தாங்கன்னா போதும். அதாவது மற்றதெல்லாம் வந்து பணம் தட்டாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. இவங்க கவர்மெண்ட் பப்ளிக் செக்டரா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு அடிஷனலா ஒரு அனெக்சர் சி வாங்கிட்டீங்கன்னா நீ பேங்க் கேரண்டிலாம் கொடுக்க தேவையில்லப்பா, அவனை நம்புறேன் நானு, நீ கண்டிப்பா பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு நம்புறேன் நானு அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட் வித் போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து நம்ம இருக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து 99 மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்க லோகோவோட பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணலாம், 9,999 மெசேஜஸ் ரெசிபியன்ஸ் வந்து, அதாவது 99 மெசேஜ் டெம்ப்ளேட்டா வச்சுக்கலாம். டெம்ப்ளேட்னா ஒரு டிஃபால்ட்டா அந்த மெசேஜ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ல இருக்கும் 99 டெம்ப்ளேட்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதில் எதை வேணா அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10,000 பேருக்கு ஒரு ஆள் கம்மியா ரெசிபியன்ஸ் வந்து ஒரே இதில் நடக்கும். சிஎஸ்சி ஃபைல வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மெசேஜ் எல்லாம் அதில் லோட் பண்ணிட்டாங்க சிஎஸ்சி ஃபைல அப்படின்னா 1 கிளிக்ல 9,999 பேருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மந்த்லி பில் வந்து ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து கொடுத்துருவோம். அது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த மந்த் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மந்த், அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மந்த்ல கொடுத்துருவோம். பேமெண்ட் வந்து அந்த மந்தோட லாஸ்ட் டேல கொடுத்துடணும். தட் மீன்ஸ் இன்னைக்கு வந்து டேட் வந்து 5/5 இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தோட பில்லை வந்து ஏப்ரல் 30க்குள்ள கொடுத்துருவோம். அப்படி இல்லை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம கொடுத்துருவோம், 7ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருவோம். ஸோ 7ஆம் தேதிக்குள்ள பில்லு கொடுக்குறோம்னு சொன்னா 31/5/2026 பேமெண்ட் கட்டி முடிக்கணும். அதான் இது நிறைய இதுக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபெயில்டு அப்படி ஃபெயில்டு ஆயிடுச்சு சார் கட்ட முடியல அப்படின்னு என்னன்னா 12% ஆனும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆர் 100 whichever is higher.
ரூபா தான் வருது கால்குலேஷன் பண்ணால் 100 ரூபா கட்டி தான் அவனுக்கு குறைஞ்சது. ஓகேங்களா, 100 ரூபாயாவது ஃபைன் கட்டணும் நீங்கள் பேமெண்ட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா. 12% இன்ட்ரெஸ்ட்டோட போட்டு பணத்தை திருப்பி கட்டி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போஸ் இஃப் நாட் ஃபெயில் ஃபார் த கன்சிக்யூட்டிவ் 2 months வந்து கட்டலை அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகிடும். ரெக்கவர் ஃப்ரம் த பேங்க் கேரண்டிலாம் வாங்கிக்குவோம். பேங்க் கேரண்டி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வாங்கிருப்போம். சார் பேங்க் கேரண்டி கொடுக்காம சில பேர் உள்ள விட்டுருக்கேன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம லெட்டர் போட்டு நம்ம வந்து வாங்கிக்குவோம். இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆயிரும். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து ரெண்டும் பாருங்க, ப்ரீபெய்ட் கஸ்டமர் நம்ம வந்து கார்பரேட் கஸ்டமர் போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்னு சொல்லலை, அதுக்கு வந்து கார்பரேட் கஸ்டமர்னு சொல்லிக்கிறோம். ஸோ ப்ரீபெய்ட் கஸ்டமர் அவர் என்ன பண்ணணும், நம்ம ப்ரீபெய்ட் சிம் கார்டு மாதிரி தான் ப்ரீவியஸாக ரீசார்ஜ் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு 200 ரூபா பணம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 200 ரூபாயிலேருந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட் அனுப்பும் போதும். இவருக்கு என்ன வரும்னு சொன்னால் அந்த அமௌண்ட்ல ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆரம்பத்தில் 0ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரில் வந்து ஒரு 10 புக் பண்ணுறாருன்னா அந்த அமௌண்ட் ஏறிட்டே போயிடும். இது அமௌண்ட்ல எங்கேயும் சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அந்த நம்ம ஷெட்யூலில் தான் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பணம் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அது பில்லை ஜென்ரேட் ஆகி அந்த பில்லை கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ சார்ஜஸ் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்னா ஏதாவது அடிஷனல் சார்ஜஸ் எதாவது இருக்குன்னா அதில் டிடக்ட் ஆகிக்கும், அதில் ஆட் ஆகிக்கும் அப்படிங்கிறது அதில் மீனிங். ஸோ 1 year ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு சொல்றாங்க, ப்ரீபெய்டுக்கு சொல்றாங்க. 1 year ரீசார்ஜ் வேலிடிட்டி இஃப் நாட் ரீசார்ஜ் வித்தின் த 1 yearனா வில் பி ரீசெட் டு 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா வச்சிருக்காங்க, 900 ரூபா செலவு பண்ணிட்டாரு, 100 ரூபா வச்சிருக்காரு, 31 இந்த மாசம் கடைசி தான் அவருக்கு வந்து டியூ டேட், ரீசார்ஜ் பண்ண டியூ டேட் 31/5 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 31/5 அவர் மறுபடியும் ஒரு 100 ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னா பழைய 100 ரூபா சேர்ந்து 200 ரூபாயா மாறிடும். ஒருவேளை 31/5 ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டாரு, 1/6 காலையில விழுந்துதான் ரீசார்ஜ் பண்றாருன்னு சொன்னா அந்த பழைய 100 ரூபா இட்ஸ் ரீசெட். பழைய ப்ரீபெய்ட்லாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது நிறைய அது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த காசு வந்து ஒரு 10 ரூபா பேலன்ஸ்ல இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு ரீசார்ஜ் 30 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 30 + 10 40 ரூபாய்க்கு ஏறிடும். 100 ரூபாய்க்கு பண்ணா 100 + 10 110 ரூபாய்க்கு போயிடும். அந்த டே விட்டுட்டீங்க, அடுத்த நாள் காலையில பண்ணீங்கன்னா அந்த 10 ரூபா இருக்காது. ஃப்ரெஷ்ஷா நம்ம ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட் தான் ஆட் ஆயிருக்கும். சேம் ஃபார்முலா, பழைய ஃபார்முலா ஸ்டில் பழைய ஃபார்முலா மாத்தாம இருக்கணும் நம்ம. ஸோ இபோ சர்வீசஸ் வந்து எம்ஏஎஸ் உங்களுக்கு வந்து இருக்கும், அதில் போய் நம்ம பண்ணிக்குவாங்கலாம் பார்க்கலாம். ஸோ இ பேமெண்ட் ஐ திங்க் இபோஸ் வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இ பேமெண்ட்ல தான் நம்ம நிறுத்திட்டோம். ஸோ இதோட ஓகே உண்மையிலும் எங்கே நிறுத்தணும் ஞாபகம் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம் அதை. ஸோ இ பேமெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன இ பேமெண்ட் மீன்ஸ் என்ன? இ பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அவரால் பணம் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம வந்து பணம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ லேட்டஸ்டாக ரீசெண்டாக இப்போ நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வந்துருக்குது. என்னன்னா பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் சிம் ஆக்டிவேஷன் நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஸ்என்எல் வந்து அவுட்லெட்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. அது வந்து அந்த ஹெட் போஸ்ட் சர்வீஸ்ல 2 நபர்களை வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. மாஸ்டர் ட்ரைனர்னு இன்னொருத்தர் வந்து சிம் கார்டு சேல் பண்றவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேல் பண்றதா ஏரியா போய் சேல் பண்றது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவேஷன் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து நம்ம போஸ்ட் சர்வீஸ்க்கு வருவாங்க. இப்போதைக்கு ஹெட் போஸ்ட் சர்வீஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெட் போஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம் கார்டு வந்து வாங்கிட்டு போவாங்க, ஆக்டிவேஷன் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. பிஎஸ்என்எல் கூட டைப் வந்துருப்பாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இனிமேட்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். பிஎஸ்என்எலுக்கு மட்டும் ரீசார்ஜ் மோஸ்ட் காமன்லி எல்லாருமே பண்ணிடுறாங்க. பட் சிம் கார்டு ஆக்டிவேஷன் வந்து நம்ம பண்றோம். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே எதுல வரும்னு சொன்னா இதுல அது வந்து ரீட்டைல் போஸ்ட்ல வரும். இப்போ நான் சொன்னது ஒருவேளை பிஎஸ்என்எல் பில்லை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வருது, ரீசார்ஜ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வருது, அதெல்லாம் இ பேமெண்ட்ல வரும். ஓகேவா? அந்த பில் அந்த சிம்மை நம்ம சேல் பண்றது வந்து நமக்கு ரீட்டைல் சர்வீஸ்ல வரும். ரீசார்ஜ் பண்றது வந்து இ பேமெண்ட்ல அந்த நம்பர் அடிச்சோம்னாவே நமக்கு வர மாதிரி வரும். ஸோ எவ்வளவு பேமெண்ட் கட்டலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அது வந்து இ பேமெண்ட்ல வரும். ஒருவேளை ப்ரீபெய்டா இருக்கு போஸ்ட் பெய்டா இருக்குது அப்படின்னா நமக்கு அது ஃபெச் ஆகி நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, மொபைல் போன்ஸ், வாட்டர் சப்ளை, டாக்ஸ் பேமெண்ட், ஸ்கூல் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ், இது எல்லாமே லோன்ஸ் அண்ட் எனி அதர் பில்லர்ஸ், எந்த பில்லரா இருந்தாலும் சரி பில்லர் ரெடி கொடுத்துட்றேன், நீ பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமிஷன் பேஸ் உங்களுக்கு கொடுத்துருன்னா நம்ம அந்த பில்லர் ரெடி அடிச்சு ஃபெச் கொடுத்தோம். அந்த பில்லர் ரெடி அடிச்சுட்டு அவருடைய அக்கௌண்ட் நம்பரையோ அல்லது ரெஃபரன்ஸ் நம்பரையோ சர்வீஸ் நம்பரையோ ஏதோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த நம்பரை வந்து நம்ம கொடுத்து ஃபெச் கொடுக்குறோம்னா அந்த அமௌண்ட் காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் அனெக்ஸ் டியில் வந்து டிஓக்கும் ஆர்ஓக்கும் சிஓக்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ பில்லர் ஐடி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், கிரெடென்ஷியல் கொடுத்துருவோம். அவங்களுக்கு பில்லர் ஐடி எது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பில்லர் ஐடி வில் பி சர்க்குலேட்டட் டு தர் கஸ்டமர்ஸ். அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பில்லர் ஐடி கொடுத்துருவாங்க. 1188 இதப்போ என்னோட பில்லர் ஐடி, இந்த பில்லர் ஐடி போடுங்க பண்ணா 1188 அப்படின்னு போட்டோம்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வரும், எலக்ட்ரிசிட்டி போர்டு. 1199 அப்படின்னா வாட்டர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு வந்து ஃபெச் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி உங்க பில்லர் ஐடி அப்படி நீங்க நிறைய சிஓடி ஆர்டிகல்லாம் பார்த்துருக்கலாம். பில்லர் ஐடின்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணி நம்பர் வந்துருக்கும். அது வந்து அந்த கம்பெனிக்கு நாம கொடுக்குற ஒரு நம்பர், பேரா சொல்லாம நம்பரா நம்ம சொல்ற மாதிரி அது. சரிங்களா?
ஸோ கிரெடென்சியல் கொடுத்துருவோம்னா எது கொடுக்குறோம்? கிரெடென்சியல் ப்ரொவைடு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கஸ்டமராக இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பணம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ பில்ஸ் கேன் பி கேஷ், செக் ஆர் த்ரூ ஐபிபிபியாக இருக்கலாம். எப்படி வேணா அவங்க பணம் கட்டலாம் இருக்கலாம். பார்ட் பேமெண்ட்ஸ் பர் சிங்கிள் டிரான்சாக்ஷன் பெர்மிட்டட். சில இடத்துல வந்து லோன் கட்டுறாங்கன்னு சொன்னால் 10,000 லோன் அமௌண்ட் இருக்குது, 5,000 தான் கட்டுறாங்கன்னு சொன்னால் அது பெர்மிட் ஆகிக்கும். அது ஒவ்வொரு பில்லர் அடி பொறுத்து நமக்கு இருக்கும். GST, service charges and any other charges as per the agreement, net amount will be transferred to the cashed check or NEFT. அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம்னா, யாருக்கு அந்த பில்லருக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும்ல. இப்போ ஒரு லோன் அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க, 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா 10,000 வாங்கி நாமளா வச்சுக்கோம். அந்த 10,000 வாங்கி அவருக்கு கொடுத்துருவோம். சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, 10,000 அந்த 10,000க்கு உண்டான கமிஷன் ஒரு 100 ரூபாய், 10,000 ரூபாய் கஸ்டமர்கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் சார்ஜ் அவங்க கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 10,000 நீ வாங்கி எங்கிட்ட வந்து கொடுங்க, நாங்க 10,000 வாங்கிட்டோம், இல்ல நாங்க சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு நாங்க தந்துடுறோம், இல்ல நீங்க சர்வீஸ் சார்ஜை கழிச்சிட்டு மீதி பணத்தை எங்களுக்கு அனுப்புங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்ல மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பேக் ஹண்ட்ல நடக்கக்கூடிய வேலை. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் நம்ம வந்து வாங்கிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் இ பேமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ரீட்டைல் போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, போஸ்ட் ஆஃபீஸஸ்ல வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் தவிர மீதி என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம விற்கிறோமோ அதெல்லாம் இ போஸ்ட் தான். The sale of departmental and third-party products or services within an aim to provide convenience to the general public by through the post offices. The third-party products or service will be offered through the entering into an agreement போட்டு நம்ம பண்ணுவாங்க. எல்லாமே அக்ரிமெண்ட் பேஸ்டு தான். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாவே அக்ரிமெண்ட். சர்க்கிள் ஹெட் இஸ் ஆத்தரைஸ்ட் டு என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் த கன்சர்ன்டு. சர்க்கிள் ஹெட் தான், சர்க்கிள் ஆஃபீஸ் சிபிஎம்ஜி தான் வந்து அதுக்கு ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது 105 ரீட்டைல் போஸ்டோட நமக்கு அந்த சர்வீசஸ் வந்து முடியுது. ஓகே. ஸோ அந்த மேகசின் போஸ்ட் வந்து நமக்கு மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக உங்களுக்கு நான் வந்து காட்டியிருந்தேன். அதை தான் இதில் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படிங்கிற நான் பார்த்துடலாம். நம்ம உங்களுக்கு மீடியா போஸ்ட் நான் திரும்பி மேகசின் போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ஷெட்யூல்ஸ் வந்து என்னென்ன ஷெட்யூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, டேரிஃப் அதுவும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் சர்வீசஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததோடைய வேல்யூ ஆடட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ் கூட இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் போஸ்ட் நம்ம பண்றோம்னா அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் இருக்கு. ரீட்டைல் போஸ்ட் பண்றோம்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றோம்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. பார்சல் புக் பண்றோம்னா அது சார்ஜஸ் இருக்கு. இது கூட சில வசதி வாய்ப்புகள் எனக்கு வேணும். தட் இஸ் வேல்யூ ஆடட் சர்வீசஸ். உங்களுக்கு சர்வீஸ் பண்றோம், அதுக்கு ஒரு வேல்யூ நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் சர்வீசஸ். அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு சார்ஜஸ் இருக்கு, ஒரு ஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி நம்ம பண்ணதுல அந்த முதல் விஷயம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெகுலேஷன் 132 சாப்டர் 9ல வந்து வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பத்தி சொல்றாங்க. ரெகுலேஷன் 132ல தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கறத வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ப்ராப்பரா ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் இனிமேட்டு கிடையாது. எல்லாமே ஒரே வழிதான். இது எதுக்கு 2 வழி, எதுக்கு 2 பேக், இதுக்கு ஒரே ஹப்ல தான் டீல் பண்றோம். ரெஜிஸ்டர் பேக் தனியா, ஸ்பீட் போஸ்ட் பேக் தனியா, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை, இந்த வேலையெல்லாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எடுத்த ஒரு பிரின்சிபல், ஒரு பாலிசி தான் இதை வந்து ஒன்னாக்குறது அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒன்னாக்கிட்டாலும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இங்க ஏன் ஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லா கஸ்டமருக்குமே வந்து டைரக்டா வந்து லெட்டர் வந்து கொடுக்கணும். ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கொரியர் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் வருதுன்னு சொன்னா, என் பேருக்கு கணேசன் என் பேருக்கு வருதுன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு கணேசன் கூட கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்போ நாங்க தான் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவோம். நிறைய இடத்துல நான் கொரியர் ஆஃபீஸுக்கு போய் கேட்டு என்ன பேருன்னு கூட கேட்க மாட்டாங்க. போனமா நான் தான் கணேசன் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டும் அதே மாதிரி தான். லெட்டர் வருது அப்படின்னு சொன்னா எங்க பேருக்கு வருதுன்னு சொன்னா எங்க வீட்டில் இருக்கிற யாருக்கு வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். பட் இந்த மாதிரி வந்து கோர்ட் தபால்ஸ் வருது, கிரெடிட் கார்டு வருது, பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு வருது, அது எல்லாமே ஆக்சுவலி ஸ்பீட் போஸ்ட் தான் வருது, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி அந்த நபருக்கு தான் போய் ரீச் ஆகணும், போய் சேரணும், அவர் வாங்கிட்டாரு அவர்கிட்ட தான் இதை சேர்க்கணும் அப்படிங்கிறான ஒரு இன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து கண்டிப்பா வேணும்.
ஆரம்பத்தில் ரெஜிஸ்டர் போஸ்ட் டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றது நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்படி டிஸ்கண்டினியூ பண்ணலாம், ஏன் ஆகுது, எதுக்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தான் இல்லைங்க டிஸ்கண்டினியூ ஆகல, அது பேரை மாற்றி இருக்கிறோம், நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு ஆர்டிகல். அந்த பேசிக்கான ஆர்டிகல் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா 17 ரூபா நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு சார்ஜஸ் டேபிள் 1 ஷெட்யூல் 4 டேபிள் 1ல வந்து இருக்குது. நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் பிளைண்ட் லிட்ரேச்சர். பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் புக்ஸ் இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் கிடையாது. அவங்க நெட்டான அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் தான். ஸோ இட் இஸ் அட்ரஸி ஸ்பெசிஃபிக். நார்மலா எல்லா லெட்டரும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஸோ இதனாலதான் போஸ்ட்மேனா, ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ், ஏபிபிஎம் சார் இருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாம ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, டெலிவரி ஸ்லிப்ல ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னு சொன்னா தயவு செஞ்சு அட்ரஸி ஸ்பெசிஃபிக் நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வாங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஒரே டெலிவரி ஸ்லிப்ல தான் போடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான் வரும், இடின்னு தான் வரும், ஆர்டி அப்படின்லாம் வராது. சரியா? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அலர்ட் ஆகிக்கணும். ஸோ ஐடி தமிழ்நாடு தான் சொல்றேன். ஸோ அந்த இடத்துல அலர்ட் ஆகிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்திருக்குதுன்னு சொன்னா, ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது, லெட்டரை கொடுத்துருவோம். நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா யார்கிட்டப்பா கொடுத்தீங்கன்னு பார்க்கும்போது வித்தவுட் எனி ஆத்தரைசேஷன் இல்லாம இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துருக்காருன்னு சொன்னா அது நமக்கு வந்து ப்ராப்ளமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வர லெட்டர்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டெலிவரி பண்ணிக்கோங்க. ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நோ இஷ்யூ. ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்காம அது ஒரு ஸ்பீட் போஸ்ட் தான் சொல்லிட்டு எங்கேயோ கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது ப்ராப்பரா சேர்ந்துருச்சு, ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் வரல அப்படின்னா ஓகே. பட் யாராவது எங்கேயாவது வந்து இல்ல இது யாரு கொடுத்தீங்க எனக்கு சொல்லுங்க, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா இப்போ எலக்ட்ரானிக்லி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கூட நம்ம கொடுக்கலாம். அந்த கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்றாருன்னு சொன்னா உங்க டெலிவரி ஸ்லிப்பே அட்டஸ்டட் காப்பி நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் வித் ஃபீ. நாட் ஓன்லி பிஓடி இல்ல சார், அது ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி இல்ல, அது வந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வரல, நாம ஏன் ஒரு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு டெலிவரி ஸ்லிப் ரெசிப்டை வந்து எனக்கு வேணும், எலக்ட்ரானிக்லி மோட்ல எனக்கு வேணும், இல்லை வந்து அட்டஸ்டட் காப்பியாவே எனக்கு வேணும், நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாருன்னு சொன்னா நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து குமாரசாமின்னு அந்த லெட்டரை வந்து நம்ம பழனிசாமி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா குமாரசாமி பழனிசாமி தான் கொடுத்தாருன்னு ஆத்தரைசேஷன் லெட்டர் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மகிட்ட இல்ல இருக்காது. ஐயோ ஸ்பீட் போஸ்ட் சார் அது நாங்கள் நினைச்சிட்டோம் அப்படின்னா அப்படி இல்லையே பாருங்க ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அட்ரஸி ஸ்பெசிஃபிக் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு தடுமாற்றம் ஆயிடும். ஸோ இட் இஸ் இங்க வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது விஷயம் அது. ஓகே ரைட். ஸோ இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ்ல அடுத்த விஷயம் என்னன்னா இன்சூர் பண்றது. எல்லா ஆர்டிகல்ஸ் நம்ம புக் பண்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் இன்சூர் பண்ணலாமா அப்படின்னா எஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம், 1 lakh வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு லெட்டரை ஒரு போஸ்ட் வந்து அனுப்புறோம், அது கரெக்டா போய் சேருதா, போஸ்ட் ஆஃபீஸ் மேல நம்பிக்கை இல்லப்பா நீங்க கரெக்டா அனுப்புறீங்கன்னு தெரியல, அதனால இன்சூர் பண்ணி நான் அனுப்பலாம். சாதாரணமா ஒரு டாக்குமெண்டே நான் அனுப்புறேன், அதுல பொருள் தான் இருக்கணுமாங்க சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் லெட்டர் தான் இருக்குது, அந்த லெட்டரை வந்து நான் வந்து 100 ரூபாய்க்கு இன்சூர் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்கன்னா பண்ணலாம். அதுக்கான சார்ஜஸ் அவங்க வந்து கட்டணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இன்சூர் அப் டு 1 lakh rupees தான் இருக்கணும். ஸோ கரன்சி பேங்க் நோட்ஸா இருக்குதுன்னா 20,000 வரைக்கும் அனுப்பலாம். ஷல் நாட் எக்ஸீட் த ஒரிஜினல் வேல்யூ. நீங்க 20,000 உள்ள பணம் வச்சுட்டு 30,000க்கு வேல்யூ பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது எப்போ கரன்சி நோட்ஸ் எல்லாம் அனுப்பும்போது. ஸோ மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா ஸோ ஜுவல்லரி ஷல் பி ஆக்சுவல் வேல்யூ. அதுக்கூட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். இப்போ வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து யாரா வேணா இருக்கலாமா? தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரொவைடரா கூட இருக்கலாம், நம்மளே தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வேல்யூ சச் அஸ் டீட்ஸ், பிளான்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ஆட்டோகிராஃப்ஸ், ரேர் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸப்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் காட் ஆர் அக்கரன்ஸ் சச் அஸ் வார், ரிவர்ஸ் அண்ட் சிவில் commotions or arrest or restrained or seizure under the legal process. லீகல் ப்ராசஸ்னால சீஸ் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஒரு ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் அனுப்பிச்சிட்டீங்க, அதை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல நான் வந்து 2,000 ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்பிச்சேன், இன்சூர் பண்ணி தான் அனுப்பிச்சேன், எனக்கு 2,000 பணத்தை கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. மழை, வெள்ளம், புயல், நிலநடுக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அது ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அது ப்ராப்பரான காரணத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நாம கிளைம் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பாயிண்ட். ஸோ இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஸோ டிரான்ஸ்மிஷன்ல வந்து அது டிரான்ஸ்மிஷன்ல இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் போடுறாங்க, ஒரு ப்ராகிபிஷன் இம்போஸ் பண்றாங்கன்னு சொன்னாலும் அது நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஃப்ரீ. ஸோ நோ அடிஷனல் சார்ஜஸ். ஸோ ஃப்ரீயா வந்தாலும் நம்ம ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ பிஓடி இஸ் நாட் ரீச், பிஓடி ரிட்டர்ன் ஆகி இப்போ ரீச் ஆகல சென்டருக்கு அப்படின்னா, ஸோ போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டெலிவரி ஆஃபீஸ் வில் இஷ்யூ த சர்டிஃபிகேட் ஆஃப் டெலிவரி இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட் ஆன் டிமாண்ட் ஆஃப் கஸ்டமர்.
அவருக்கு பிஓடி ஃப்ரீ தான், ஆனா பிஓடி ரீச் ஆகல, எனக்கு ப்ரூஃப் ஆஃப் நார்மலா எல்லாத்துக்குமே தான் அது. அவர் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு, ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு, பிஓடி புக் பண்ணிக்கிறாரு, சார்ஜஸ் கொடுத்துருக்காரு, கட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வரல, ரீச் ஆகலன்னு சொன்னா அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க வந்து எலக்ட்ரானிக் மோட்ல ஃபார்மேட்ல வந்து கொடுக்கணும், கஸ்டமர் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஆன்லைன்ல கஸ்டமருக்கு ரைஸ் பண்ணுவார், எனக்கு பிஓடி வந்து சேரலப்பா, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நாம கொடுத்துதான் ஆகணும். சம் ஐட்டம்ஸ் கேன் பி இன்சூர்ட் ஃபார் லாஸ் பட் நாட் ஃபார் த டேமேஜ். ஸோ இந்த லிக்யூடு, கெட்டு போற பொருள், எளிதில் சீக்கிரம் உடஞ்சு போற மாதிரி பொருள், சைனா கிளாஸ்வர்ஸ், இந்த மாதிரி மில்லினியர் கிராம் ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள், கெட்டு போற மாதிரி உடஞ்சு போற மாதிரியான பொருட்கள் இருக்குது, திரவ பொருட்கள் இருக்குது, அப்படின்னு மாதிரி பொருட்கள் இருக்குன்னு சொன்னா அனுப்பலாமா அப்படின்னு சொன்னா அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ்ல இது இருக்குது. பட் எதையும் மீறி நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து லாஸ் டேமேஜ் ஆகுதுன்னா எந்த ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது. உடஞ்சிருச்சு, கண்ணாடி பொருள் அனுப்பிச்சங்க, நீங்க சொல்லிதாங்க அனுப்பிச்சேன் அப்படின்னா உடஞ்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கிடையாது. தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் உண்டு. ஓகேவா? அப்படிதான் அதில் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கெட்டு போற பொருளா இருக்குது அப்படின்னா, ஐயோ கெட்டு போச்சு, நான் அனுப்பிச்சேன், நான் வந்து என் பையனுக்கு வேணுமேனு சொல்லி அல்வா செஞ்சு அனுப்பிச்சேன், அது கெட்டு போச்சு, இன்சூர் பண்ணி கிளைம் கொடுங்க, பணத்தை கொடுங்க, கேட்க முடியாது. சரியா? அதான் எங்க பாயிண்ட். ஸோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கேட்கலாம். அதே அல்வா தொலைஞ்சு போயிடுச்சு, காணாமே போயிடுச்சு, ரீச்சே ஆகல, கேட்கலாம். கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். லிக்விட் நான் அனுப்பிச்சேன், அது வந்து ஊத்திருச்சு, எப்படி ஊத்தலாம், காசை கொடுங்க அப்படின்னா கேட்க முடியாது. டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கேட்க முடியாது. லாஸ் ஆயிடுச்சுன்னா கேட்கலாம். ஸோ சென்டர் கேன் கிளைம் இன் ஃபேவர் ஆஃப் த அட்ரஸி. ஸோ அட்ரஸி கிளைம் பண்ண முடியாது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். எனக்கு நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்லி நான் போய் கிளைம் பண்ண முடியாது. எனக்கு பணம் வந்து சேரல, எனக்கு நீங்க கொடுத்த பொருள் கரெக்டாக வரல, எனக்கு இன்சூரன்ஸ் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அட்ரஸி கேட்க முடியாது. த சென்டர் கேன் கிளைம். ஸோ பேக்கேஜஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு டைம் டு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் அஸ் பர் த ரெகுலேஷன் 74 வந்து காம்பன்சேஷன் நம்ம டாபிக்ல இல்லாதனால அது ரெகுலேஷன் 74ல தனியா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்சூரன்ஸ், வேல்யூ அடட் சர்வீசஸ் இன்சூரன்ஸ் 133 ரெகுலேஷன். 134 ரெகுலேஷன், இந்த எல்லா ரெகுலேஷன்ஸ்லயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, டைம் டு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே, 134 வேல்யூ அடட் சர்வீஸ். மூணாவது சர்வீஸ் என்னன்னா ஏர்மெயில் சர்வீசஸ். ஏர்மெயில் சர்வீஸ் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து எனக்கு வந்து ஏர்மெயில தான் போகணும், ஏர்ல தான் போகணும், அந்த அளவுக்கு அதை வந்து பாதுகாப்பாக நான் அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொன்னா இன்டெண்டட் டு பி டிரான்சிட்டட் பை ஏர், அவங்க விருப்பப்பட்டு ஏர்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னா ஷெட்யூல் 1 டேபிள் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான் அதில் மேட்டர் இது. சரிங்களா? ஸோ 135 சிஓடி. சிஓடி நமக்கு தெரியும் இல்லைங்களா, கேஷ் ஆன் டெலிவரி, ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். ஸோ இப்போ நான் சமீபங்களில் லாஸ்ட் ஒரு 10 days ஒரு 1 weekல வந்து பார்த்தீங்கன்னா சிஓடி ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் பேமெண்ட்ல பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கியூஆர் பேமெண்ட்ல பேமெண்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருதுங்க சார்னு சொல்லி நிறைய பேர் பண்றதில்ல. இன்னும் நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நம்ம என்ன பண்றோம், கஸ்டமர்கிட்ட யாரோ சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கியூஆர்ல வந்து ஸ்கேன் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து கேஷ் வாங்கிக்கிறோம். ஸோ ஆல் ஆர் குட் மூவ் தான். பட் அந்த இடத்துல என்ன ஒரு பாயிண்ட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க பேமெண்ட் கொடுத்த பிறகு அது வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்ததையும் அவருக்கு ஸ்கேன் பண்ணி அவருக்கு டிக் மார்க் வரும், கூகுள் பேவோ அல்லது வந்து அமேசான் பேவோ எந்த மார்க்கோ, அந்த ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே இங்க உங்க டிவைஸ் வந்து வேலிடேட்னு கொடுக்கும். டிஎஸ்எஸ் ஆப் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஎஸ்எஸ் ஆப் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் வந்து இப்ப கரண்ட் வெர்ஷன் வந்து 1.0.22. இப்போ அசான் டேட் வந்து அந்த வெர்ஷன் இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வந்து வெர்ஷன் 1.0.20லயே இருக்கிறாங்க. வெர்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அப்டேட்டட் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கூட ஷேர் பண்றேன். இல்ல உங்க அங்க ஆஃபீஸ்ல கேளுங்க, சிஸ்டம் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெர்ஷன் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ கரண்ட் வெர்ஷன் 1.0.22 இருக்கான்னு பாருங்க. எங்க சார் அதை பாக்குறது அப்படின்னு சொன்னா, லாகின் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல மேல வந்து உங்க பேர் பார்ப்பீங்கல்ல, உங்க பேரு, உங்க ஆஃபீஸ் நேம், உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி, உங்க ஆஃபீஸ் ஐடியில இருக்கும். அதுல கீழே வந்து கீழே பாட்டம்ல ரைட் சைட்ல ஓரத்துல குட்டியா போட்டிருப்பாங்க 1.0.22 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெர்ஷன் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கியூஆர் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த வேலிடேட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சக்ஸஸ் ஆகுது, மோஸ்ட் காமன்லி சக்ஸஸ் ஆகுது. நெட்வொர்க் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வில்லேஜ் சைட்ஸில் பண்ணும்போது நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேவாக சப்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர் சைட் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல், ஜியோ, அவங்க அந்த ஏரியாவில் என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்குவாங்க. ஒருவேளை அங்கே நெட்வொர்க் செம்மையாக இருக்குது, கஸ்டமர் சைடில் நெட்வொர்க் பக்காவாக இருக்குன்னு சொன்னால் அவருடைய வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து டெலிவரி காட்டினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் டிவைஸில் என்னைக்கு அந்த வேலிடேட் கொடுக்கும்போது நெட்வொர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஓகே. ஸோ இந்த டெலிவரி ஆன் கேஷ் பேமெண்ட் அப்படிங்கிறது கேஷ் ஆன் டெலிவரி தான் சார். கேஷாக தான் கண்டிப்பாக வாங்கணுமா சார்? ஜிபேல வாங்குறமே பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னா இல்லை. பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த பணம் என்ன மாடல் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. ஸோ ரீட்டைல் கஸ்டமர் ஆர் ஆத்தரைஸ் ரெஜிஸ்டர்ட் ஆர் கான்ட்ராக்சுவல் கஸ்டமராக இருக்கலாம். ரீட்டைல் கஸ்டமராகவும் இருக்கலாம். ரீட்டைல் கஸ்டமர் எப்படி சிஓடி அனுப்புவாங்க அப்படின்னா தட் இஸ் சிஓடிஎம்ஓ விபிஎம்ஓ அப்படிங்கிறத நம்ம பேர் மாற்றம் இல்லை, பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லி சிஓடி ரீட்டைல் சில்லறை சிஓடி. அது எல்லா பேரும் ஏதுக்கு விபிஎம்னு வச்சுக்கிட்டு விபிபின்னு வச்சுட்டு வேல்யூ பேயபிள் பார்சல், வேல்யூ பேயபிள் லெட்டர், விபிஎல் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிஓடி ரீட்டைல். ஸோ சிஓடி ரீட்டைல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், சிஓடி பேமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். பட் சிஓடி ரீட்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர். நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன், நான் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கஸ்டமரும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு லெட்டர் தான், ஒரே ஒரு பார்சல் தான் நான் டெல்லியில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். ஆனால் அந்த பணம் வந்து எனக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் நம்ம ஜிபேல வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு அன்னோன் பர்சன், நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், ஒரு அன்னோன் பர்சன் எனக்கு வந்து பணத்தை அனுப்ப மாட்டார். அவர் பொருள் கைக்கு வந்தால் தான் அனுப்புவார். அப்போ அவர் எனக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டாருன்னா பொருள் ரீச் ஆகுமா ஆகாதான்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ நான் பொருள் அனுப்பிச்சிட்டு எனக்கு பணம் அப்புறம் அனுப்பியான்னு சொன்னால் பொருள் அவர் கையில் வாங்கி எனக்கு பணம் அனுப்பாமல் கூட போகலாம். ஸோ ஏன் சிஓடி இந்த இடத்துல வந்து டாப் மோஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டியோட இருக்குதுன்னா இதுதான் காரணம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான பெரிய நிறுவனங்களை வந்து நம்பி வந்து நம்ம ப்ரீபெய்ட் பணத்தை நம்ம கட்டுறோம். சில புதுசாக இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அங்கங்கே நிறைய வந்து ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பயங்கரமா இனி வருங்காலங்களில் கொடிக்கட்டி பறக்க போகுது. ஸோ ஒரு கடை வச்சிருக்கிறோம்னு சொன்னால் கடையில் நேரில் வர கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, ஆன்லைனில் ஆர்டர் போடுற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. அப்படி ஆன்லைனில் ஆர்டர் போட ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு கடையில் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அவன் ஆன்லைனில் சேல் பண்ண கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 1000 ரூபா அந்த பொருள் பண்ணி 1000 ரூபா அனுப்பிச்சு கொடுப்பா. நான் அவனுக்கு பொருள் அனுப்புறேன்னு சொன்னால் நம்ம அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். 1000 ரூபாய் அனுப்ப மாட்டோம். நீங்கள் பொருள் அனுப்புன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவீங்க, நீங்கள் பொருள் அனுப்புங்க, பொருள் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் நான் அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த சிஓடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது காரணம். ஸோ இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ் கேஷ் ஆன் டெலிவரி ஸ்டில் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ நான் ஒரு தனிப்பட்ட நபர் நான் பண்றேன்னு சொன்னா எனக்கு வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எந்த ஒரு ரிஜிஸ்டர் கஸ்டமராக நான் இல்லை. அப்போ சிஓடி ரீட்டைல் தான் நான் அனுப்ப முடியும். அப்போ நான் அனுப்புறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்த பிறகு நீங்க பணத்தை கொடுப்பீங்க. அந்த பணம் என்ன ஆகாது, டிஜிட்டலி அது டிரான்ஸ்மிட் ஆகாம அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல மணி ஆர்டர் புக் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. சேம் பேர் போட்டு அனுப்புவாங்க. நான் இங்கே அந்த பணத்தை வாங்கிக்குவேன். மணி ஆர்டர்ல நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வாங்கிக்குவேன். சிஓடி நார்மல் சிஓடி இருக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி ஆகும்னு சொன்னா நீங்க டெலிவரி காட்டிட்டீங்கன்னாவே முடிஞ்சது சொல்லி. நிறைய நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய போஸ்ட்மேன்ஸ் வந்து அந்த லெட்டர் டெலிவரி காட்டிட்டமேன்னு சொல்லி அந்த லெட்டரை கஷ்டப்பட்டு அந்த பேய் கிட்ட கொடுத்தும் இருக்கிறாங்க, சில பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் டெலிவரி காட்டிட்டோம்னு சொன்னா அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க டெலிவரி காட்டின உடனே டெலிவரி ரிமார்க் அப்டேட் ஆன உடனே பணம் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஆனப்போ அதை டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சுக்கும். யாருக்கு? அந்த ரெஜிஸ்டர் கஸ்டமருக்கு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சுக்கும். அவங்க கிட்ட ஏதாவது பேசி நான் லெட்டர் அனுப்பிச்சிடுறேன்ப்பா, பார்சல் அனுப்பிச்சிடுறேன், எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அது தமிழ்நாடு கஸ்டமர் தான் அதை பேசி வாங்கிக்கலாம். நார்த் இந்தியாவில் இருக்குன்னா அது எப்படி என்னன்னு நம்ம அந்த பொருள் எப்படி என்ன, அது உண்மையாலும் நல்ல கஸ்டமரா அப்படிங்கிற பொறுத்து தான் அது இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ நம்ம கேஷ் வந்து நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆயிடும்னா ஆன்லைன்ல டிரான்ஸ்மிட் ஆயிடும். அவருக்கு வந்து அவர் ரெஜிஸ்டர்டு கஸ்டமரா இருப்பார். அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ரெஜிஸ்டர் கஸ்டமர், கான்ட்ராக்டர் கஸ்டமர்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்ல போய் விழுந்துடும். ஒரு 4 ஆர்டிகல் 5 ஆர்டிகளுக்கு பணம் வந்து சேர்ந்த உடனே அந்த போஸ்ட் ஆஃபீஸ், அந்த சென்டர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர் வந்து நோடல் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் செலக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆஃபீஸ்ல எனக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஆஃபீஸ்ல போய் செக்கை வாங்கிக்குவார். செக்கை வாங்கி ஒரு அக்கௌண்ட்ல போட்டு பணம் வாங்கிக்குவார். அதுக்கு சிஓடி கமிஷன்ஸ் போக மீதி பணத்தை செக்கை கொடுத்துருவோம். அவர் பணத்தமா கட்டுற மாதிரியும் இப்போ இருக்கு. இப்போ நெட் அமௌண்ட் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. ஸோ அந்த பணத்தை வாங்கிட்டு அடுத்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்குவாங்க. ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஃப்ளோ சொல்கிறேன். நீங்கள் பணம் கட்டுவீங்க, அந்த பணம் டிரான்ஸ்மிட் ஆகி சென்டர் ஆஃபீஸுக்கு போகும். சென்டர் ஆஃபீஸில் வந்து அந்த நிற்கும். சென்டர் ஆஃபீஸில் வந்து டவுன்லோட் அந்த என்னென்ன ஆர்டிகல்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி வரும். அந்த லிஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட செக்கையும் வந்து போஸ்ட் மாஸ்டர் ரெடி பண்ணி 2 பின் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. இந்த ஆர்டிகளுக்கு இவ்வளோ பணம் உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டோட கொடுத்துருவோம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் கஸ்டமருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களோட லாகின்ல போயிட்டு கூட பார்த்துக்கலாம். நான் வந்து 20 ஆர்டிகல் புக் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு 10 ஆர்டிகல் 15 ஆர்டிகல் தான் பணம் வந்திருக்கு, மீதி இந்த 5 ஆர்டிகல்லாம் எனக்கு வந்து சேரல அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த APT 2.0 அட்வான்ஸ்டு போஸ்டல் டெக்னாலஜியில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் சார், சிஓடி ஆர்டிகல் தான், அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அது இன்சூரன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் படி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம்.
ஸோ இன்சூரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து 135 ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. ஸோ இதை முன்னாடி நம்ம பார்த்தது தான். ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து டு பி ப்ரொவைட் டு த சென்டருக்கு வந்து நான் அடிஷனலாக வந்து எனக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீஸ் வந்து ஷெட்யூல் 4 வந்து இருக்கு. shall be signed by ink by address or authorized person. ஸோ ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னா அவர் கைப்பட பேனாவால் கையெழுத்திடப்பட்ட அந்த அட்டையை திருப்பி நம்ம ஊருக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 11 ரூபா வாங்குறோம். ரிஜிஸ்டர் லெட்டரில் வந்து எப்போ ஸ்பீட் போஸ்ட் அப்கிரேட் பண்ணமோ 3 ரூபா நம்ம வாங்குறதில்ல. ஸ்பீட் போஸ்ட் உண்டான சார்ஜஸ் விச் இஸ் ஹை, அதில் போய் நம்ம 11 + GST நம்ம வாங்குறோம். ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி தான். ஸோ இங்க் பை த அட்ரஸி ஆர் த ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த அட்ரஸ் இப்போ பாருங்க, இது ஒரு பாயிண்ட் என்னன்னு பண்ணா, அது ஒரு அட்ரஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க சைன் பண்ண. பிஓடியில் சைன் பண்ண முடியாதுப்பா, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்னோட ஹெல்ப் நீங்க வாங்கிட்டு போட்டுன்னு என்ன பண்றது? சில பேர் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. நிறைய போஸ்ட்மேன் சண்டையெல்லாம் போட்டுருவாங்க. இங்கே தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. இஃப் த அட்ரஸ் ரெஃப்யூஸ்டு டு சைன் த பிஓடி இட் கேன் அக்கம்பைன்டு பை அ ஸ்டேட்மெண்ட் டு எஃபெக்ட். இந்த மாதிரி இவர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு இதில் வந்து நீங்க எழுதி அதை வந்து என்ன பண்ணலாம், அந்த இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருலாம். the addressee or the authorized person has refused to sign அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி provided that TG Post may specify administrative instruction other means of recording the same and sharing the same to the sender. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் லேட் ஆகுது, ரெக்கார்ட் வந்து வேற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு போட்டோ எடுங்க, அவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வாங்க ஆடியோவா அப்படின்னு எப்போ வேணா டைம் கொடுக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஒரு ஃபார்மேட்டா கொடுத்து இந்த ஃபார்மேட்ல வாங்கிட்டு வாங்க. ஒருவேளை பிஓடி கையெழுத்து போடாததுக்குன்னு ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி இந்த ஃபார்மேட்ல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அவர்கிட்ட கையெழுத்து அப்பயும் வாங்க முடியாது, அதுக்கு அதை போட போறது இல்லை. அவர் அதில் போடுறது இதுலேயே போடுவார். சில பேர் அப்படி கூட இருக்கலாம், நீங்க வந்து கஸ்டமருக்கு அனுப்ப மாட்டீங்க, உங்களுக்கான காப்பி தான் இது, போஸ்ட் ஆஃபீஸோட ரெக்கார்டுக்காக நான் போட்டேன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டு நான் இந்த மாதிரி பிஓடியில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் இந்த பாயிண்ட் நிறைய இடத்துல வரும், டைம் டு டைம் எப்போ வேணாலும் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது அது. ஸோ அப்போ மறுக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கான மறுக்கிறத வந்து மறுக்கிறாருன்னு சொல்லி நம்ம எழுதி அதில் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பிஓடி ப்ராசஸ் அஸ் அன் அக்கௌண்டபிள் ஐட்டமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நார்மரி ஐட்டமாக தான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிள் ஐட்டமாக ட்ரீட் பண்ணி நம்ம கொடுக்கணும். கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, பட் மென்ஷனாக இருக்கு. ஓகே, பார்ப்போம். சென்டர் மே அப்படின்னு அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் ரெசிப்ட் ஆன் ஃபீ. பாருங்க, இதான் நான் சொன்னேன். ஸோ எனக்கு வந்து அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் ரெசிப்ட் வேணும், பிஓடி எனக்கு வந்து சேரல, பரவாயில்ல வந்துருச்சு, இருந்தாலும் அவர் ஒரிஜினல் அவர் தான் கையெழுத்து போட்டு வாங்கினாரா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இங்கே ஒரிஜினல் ரெசிப்ட் எதை சொல்லணும்னா அந்த டெலிவரி ஸ்லிப் தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டன்ட் டைம் டு டைம் இருக்குதா. ஸோ நோ சச் ஃபீ ஃபார் த பிளைண்ட் லிட்டரேச்சர் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து 136 ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து 136. இதில் வந்து ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் வந்து நிறைய வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது லெட்டர்ஸோ அல்லது பார்சல்ஸோ அனுப்பணும். ஆனால் அவங்க ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க, என்னால் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியுது, இதுக்கான எந்த ஒரு வேலையும் என்னால் மெயிலிங் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பிடிக்கலாம். நீங்கள் பொருளை மட்டும் கொடுங்க, பேக்கேஜ் பண்ணுறதுலேருந்து, பேஸ்ட் ஒட்டுறதுலேருந்து, கம்மு போடுறதுலேருந்து, அட்ரஸ் எழுதுலேருந்து, ஒட்டுறதுலேருந்து, தட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணலாம். பிஸ்னஸ் போஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிசியை வந்து அங்கேயே கூட வச்சுக்கலாம். அந்த பெரிய கம்பெனியாக இருக்குது, அங்கே இடம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நம்ம ஸ்டாஃப் இல்லை, அது மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏதாவது அவுட் சைடர்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி, இல்லை எம்டிஎஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த குவான்டிட்டி பொறுத்து அது வந்து முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க பிளேஸ்லேயே இருந்து எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி வேலைகள் பண்ணலாம், பிரிண்டிங் பண்ணுறது, கலெக்ஷன், நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாம். என்னால் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிடுறோம், ஆனால் எங்களால் கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம், எங்கள் போஸ்ட்மேன் எல்லா ஏரியாவுக்கும் வராங்க, அவங்களுக்கு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு கொடுத்துடுறது. அட்ரஸிங் பண்ணுறது, ஃப்ராங்கிங் பண்ணுறது, ஸ்டாம்ப்லாம் எங்களால் ஒட்ட முடியாது, நீங்களே ஃப்ராங்கிங் பண்ணிக்கோங்க, டிஓபியை ஃப்ராங்கிங் வச்சுக்கிறீங்களா அதை பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்றது. அஸ் மேபி விஸ்பெட் டைம் டு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னெல்லாம் இன்னும் ஆட் பண்றோமோ அது எல்லாத்தையும் இந்த ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் தான் எல்லாமே தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சார்ஜஸ் இருக்கும். நான் வந்து கவரை ஒட்டி மடிச்சு ஒட்டுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் 10 காசு ஒரு லெட்டருக்கு. ஆர்டினரி லெட்டர் இருந்தால் ஒரு சார்ஜஸ், ஸ்பீட் போஸ்டா இருந்தால் இன்னொரு சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி. அக்கௌண்டபிள் ஐட்டம்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் சொல்லணும், அக்கௌண்டபிள் ஐட்டமா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ், அது அட்ரஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு சார்ஜஸ், நீங்க லேபிளா கொடுக்குறீங்க பிரிச்சு ஒட்டுறோம் அப்படின்னா ஒரு சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் வந்து டேபிள் 5 ஷெட்யூல் 4 இருக்கு சார். சார்ஜஸ்ன்னு நீங்க பார்த்து ஷெட்யூல் கேட்குறீங்க, அந்த ஷெட்யூல் தான் ஒரு டைம் வந்து காட்டுங்களேன்
அப்படின்னு கேட்குறீங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரு டைம் காட்டிடுறேன். ஸோ இதான் இந்த ஷெட்யூல்ஸ். ஓகே, ஷெட்யூல் 1 டேபிள் 4. ஸோ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அக்கௌண்ட் ஐட்டம்க்கு ஷெட்யூல் 1 டேபிள் 1லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? அது ஏன் அங்கே கொடுத்துருக்குறோன்னு சொன்னா அது எங்க இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு அங்கங்க கொடுத்துருக்குது. நீங்க அதனால அந்த ஆர்டர்ல படிக்கவே வேண்டாம். ஷெட்யூல் 1 2 3 4 5 அவ்வளவுதான். இந்த ஆர்டர்ல நான் படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார் ரெகுலேஷன்ஸ்ல இந்த இதெல்லாம் கொடுத்துக்கிறப்பா அதுக்கான ஷெட்யூல் இதுதான்ப்பான்னு சொல்லி இந்த ரெகுலேஷனே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ரெகுலேஷன் 17, ரெகுலேஷன் 21 அப்படின்னு சொல்லி எல்லாமே. ஓகே, ஸோ லெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் பாருங்க. ஃபார் வெயிட் நாட் எக்ஸீடிங் 20 கிராம்ஸ் 5 ரூபாய். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதா பாலிசி தான். ஃபார் எவ்ரி 20 கிராம்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப்க்கு 5 ரூபாய். லெட்டர் கார்ட்ஸா இருக்குதுன்னா 2 ரூபா 50 காசு ILC சொல்றாங்க. போஸ்ட் கார்ட்ஸ்க்கு 50 பைசா. புக் போஸ்டா இருக்குதுன்னு சொன்னா 4 ரூபா ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு. அப்புறம் எவ்ரி 50 கிராம்ஸ்க்கு 3 ரூபாய். பீரியாடிக்கல் போஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா வேல்யூ ஆஃப் பீரியாடிக்கல் போஸ்ட். ஸோ இது நமக்கு வந்து ஆக்சுவலி பிசினஸ் சர்வீஸ்ல இதுல இல்லை. இது வந்து இப்போ பேசிக் சர்வீஸ். அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சர்வீஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க சார்ஜஸ்லாம். போஸ்டேஜ் எக்ஸம்டட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 20 இதெல்லாமே அதில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ டேபிள் 2 ஏர்மெயில் ஃபீயா இருக்குது அப்படின்னு சொன்னா டொமஸ்டிக்கா இருக்குன்னா 2 ரூபாய் ஃபார் த 50 கிராம்ஸ் ஆர் ஃபிராக்ஷன் தேர் ஆஃப். அண்ட் ஒவ்வொரு ஒரு ஏர்ல போகுது ஃபிளைட்ல போகுதுன்னு ரொம்ப பெரிய சார்ஜ் எல்லாம் இல்லை. 50 கிராமுக்கு 2 ரூபா. அப்புறம் ஒவ்வொரு 50 கிராமுக்கு 1 ரூபாய். உங்க லெட்டர் வந்து பந்தாவா ஏர்ல தான் போகணும், யாருக்கும் தெரிய போகுது ஏர்ல தான் போகுதான்னு சொல்லிட்டு. பட் ஏர்ல தான் போகுது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அனுப்புறீங்கன்னு சொன்னா மேல ஒரு 3 ரூபா கட்டினீங்கன்னா போதும். லெட்டர் வந்து என்ன ஆகும், அழகா வந்து ஏரோப்ளேன்ல போகும். டேபிள் 3 இந்தியா போஸ்ட் பார்சல்ஸ். ஸோ இது நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 500 கிராம்ஸ் வரைக்கும் 36 ரூபா. அப்புறம் ஒவ்வொரு 500 கிராம்ஸுக்கும் 16 ரூபாய் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலி 19 + 17 சேர்த்து 36 ரூபான்னு போட்டிருக்காங்க இந்தியா போஸ்ட் பார்சல். ரிசல்ட் போஸ்டா தானே இருக்கும் அது கண்டிப்பா. ஆக்சுவலி 19 ரூபாய். அப்புறம் ஒவ்வொரு இதுக்கு வந்து 16 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க வந்து இந்தியா போஸ்ட் பார்சல்ஸ் வந்து 36 ரூபா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படியே ரிசல்ட் சார்ஜஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்சல்ஸ் கான்ட்ராக்சுவலா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறது ஒரு ஸ்லாப். இப்போஸ் டாக்குமெண்ட் பார்சலா இருக்குன்னு சொன்னா 15 கிராமுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா 15 ரூபா. அப் டு 20 கிராம்ஸ் 35 ரூபா. இது லோக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த மெட்ரோபாலிட்டன் இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து வரும் 15 ரூபாய் வரும். அந்த மாதிரி அடிச்சோம்னாவே அது வந்துடும். 50 கிராம் வரைக்கும் ஒரே ரேட்டு தான், 35 + GST. சரியா? லோக்கலா இருக்குன்னா 15 ரூபா. 51 கிராமுக்கு மேல டிஸ்டன்ஸ் பொறுத்து எல்லாமே மாறுபடும். ஸோ டேபிள் 5 காம்பன்சேஷன் ஃபார் டொமஸ்டிக் ரிட்டர்ன்ஸுக்கு என்னென்ன காம்பன்சேஷன் அப்படின்னு டேபிள் 5ல கொடுத்துருக்காங்க. டேபிள் 6 ரீடைரக்ஷன் ஃபீஸ் இருக்கா ஃபார் சார்ஜபிள் fee chargeable for recall or alteration in the address or name of the addressee of an items. பாருங்க எல்லாத்துக்குமே தான், நாட் ஓன்லி ஃபார் ரீடைரக்ஷன். ஏதாவது ஒரு மாற்றம் பண்றீங்க அப்படின்னாலும் 6 ரூபாய். அது நீங்க ரீடைரக்ஷன் வந்து நார்மலா ரீடைரக்ட் போட்டீங்க, மிஸ்அண்ட் போடாம உங்க டிவைஸ்ல ரீடைரக்ட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து PE வந்து 6 ரூபாய் கொடுக்கணும். போஸ்ட்மேன் 6 ரூபாய் கரெக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து மிஸ்அண்ட்னா போஸ்ட்மேன் என்ன பண்ணிடணும், காலையிலே மிஸ்அண்ட்னு சொல்லி உங்க வீட்டுக்கு இன்வாய்ஸ் பண்ணாம கொடுத்துட்டு போயிடணும். ஏன் அவன் காலையில் லேட்டா வந்திருப்பாரு அந்த போஸ்ட்மேன், போட்டு தள்ளியிருப்பாங்க 5 அடி 20 ஆர்டிகல்ஸ் எல்லாம். அவர் வந்து பார்த்துட்டு என்னப்பா எல்லாத்தையும் இன்வைஸ் பண்ணிக்கிறீங்க, என்னோட டீட்டெயிலாக பக்கத்து இருப்பான்னு சொல்லியிருப்பாரு. சரிங்க ரிட்டர்ன்ஸ் நீங்க மொபைல் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவாரு, மிஸ்அண்ட்னு போடாம ரீடைரக்ஷன் போடுவாரு. அப்படி ரீடைரக்ஷன் போட்டுட்டாருன்னா என்ன ஆகும்னு சொன்னா அது திரும்ப என்ன ஆயிடும், அவங்களுக்கு 6 ரூபாய் சார்ஜஸ் காட்டிடும். நீங்க மென்ஷன் பண்ணினா சார்ஜஸ் காட்டிடும். அது உண்மையில ரீடைரக்ட் ஆனா இருக்காது, மிஸ்அண்டா தான் இருக்கும். சில இடத்துல வந்து போஸ்ட்மேன் காசு வாங்குறது கஷ்டப்பட்டு இவங்களும் 6 ரூபாயை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி நடக்கிற விஷயங்கள். ஸோ இதுல கொஞ்சம் நம்ம அலர்ட்டா இருக்கணும். மிஸ்அண்டா இருக்குதுன்னா காலையில் இன்வைஸ் பண்ணாமே தூக்கிடணும். டேபிள் 7 எம்போஸ்ட் என்வலப், ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதான் டேபிள் நான் சொன்னது. இதுல வந்து ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பார்த்தோம் அதை மட்டும் பார்த்துடலாம். சரி பாருங்க, டைரக்ட் போஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேட்டு தான், ஸ்மால் டெஸ்ட். ஸோ நம்மளுடைய பிசினஸ் சர்வீசஸ்ல நம்ம பார்த்த அந்த டேரிஃப் ஒவ்வொன்றுக்கும் அந்த டேபிள் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த இதை வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ்ல வந்து இதுல கடைசியில இருக்கு எல்லா ஷெட்யூலுமே. இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். எக்ஸாமுக்கு இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். நான் சொல்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் டியூஸ்டேவா இருக்கலாம் சார் சொல்லுவாரு. அப்ப இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம கிளாஸா நம்ம எடுக்க போறது இல்லை, அதுக்கு பதிலா நீங்க படிச்சுட்டு வர போறீங்க ஹோம் ஒர்க்.
1 week டைம் ஹோம்ஒர்க் படிச்சுட்டு வாங்க. 10 கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டேரிஃப்ல தான். இவ்வளவு கிராம் இருக்கு, இந்த ஊருக்கு போகுது, எவ்வளவு டேரிஃப் அப்படின்னு கால்குலேஷன் போடுற மாதிரி நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே. இதுல வந்து ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்னது அது ப்ரீமெயில் ஆக்டிவிட்டிஸ் வந்து டேபிள் ஷெட்யூல் 4 டேபிள் 5 ஷெட்யூல் 4 எங்க இருக்கு? ஸோ மேகசின் போஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 3 தான் வந்திருக்கு. யாரோ மைக் ஆன் பண்ணி பேசுறீங்க, மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ ரேட் சேஞ்சஸ் ஆகும். ஃபாரினுக்கு கொடுத்துருக்காங்க, ஐடிபிஎஸ்க்கு காம்பன்சேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் டேபிள் 9, 11 அப்படிங்க 12 வரைக்கும் போயிடுச்சு. கஸ்டம் கிளியரன்ஸ் டேபிள் ஷெட்யூல் 4 டேபிள் 4. ஸோ இங்க பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டொமஸ்டிக் 17 ரூபாய். அட்டஸ்டட் காப்பி வேணும். ஃபீ ஃபார் அப்டைனிங் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஒரிஜினல் ரெசிப்ட் நம்ம பார்த்தோம்ல. அவர் ஒரு ஃபீஸ் கட்டுறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரிஜினல் ரெசிப்டையே வந்து நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட் மாதம் சைன் பண்ணி தரோம்னு சொன்னால ஒன்றும் பயங்கரமான ரேட்ல 2 ரூபா தான். சரிங்களா? இன்சூரன்ஸ் டொமஸ்டிக்கு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் 200 கிராம் வரைக்கும் 4 ரூபா, அப்புறம் ஒவ்வொரு 200 கிராமும் 4 + 1.5% தான் இன்சூர்ட் வேல்யூ, எக்ஸிடிங் 200. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரியா இருக்குது அப்படின்னு சொன்னா அப் டு 6,500 இருக்குன்னா 1.6% ஆஃப் த அமௌண்ட் ரெக்கவர்டு. above 6,500 இருக்குதுன்னு சொன்னா ₹100 + 1% அமௌண்ட் எக்ஸிடிங் ₹6,500. 100 ரூபாய் அதுக்கு மேல எக்ஸிடிங்கா இருக்கக்கூடிய 7,000 ரூபாய் இருந்தா 500 ரூபாயில 1% 5 ரூபாய், 105 ரூபா வாங்கணும் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இதான் அந்த இது கேஷ் ஆன் டெலிவரிக்கான அட்ரஸ் சீட்டை வாங்குறது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறது. ஷெட்யூல் ஆஃப் ஃபீ. ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு வந்து ஸோ ₹10 per item in addition to the postage and other applicable fee. 10 per item 10 வாங்கணும், 11 கிடையாதா? 10 rupees. ஓகே, இந்த 10 rupees சேர்த்தா 11.80 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 10 rupees தான். 10 ரூபாய் 11 ரூபாய் 80 காசு அப்படின்னு சொல்லி வரும். நம்ம அப்படி வாங்கிட்டு இருந்தோம் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு. ஸோ 10 rupees தான் அடிப்படையா வந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. இதுதான் சொன்னேன், இந்த ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ். டேபிள் 5 ஷெட்யூல் 4. டேபிள் 5 ஷெட்யூல் 4. ஸோ இதுதான். ஸோ பாருங்க என்னென்ன வேலை இருக்குன்னு பாருங்க. ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ்ல கலெக்ஷன் எதுக்குன்னா சார்ஜஸ்க்காக நான் சொல்லலை, என்னென்ன வேலையெல்லாம் அது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் சொன்னேன். ஸோ கலெக்ஷன் ஃப்ரம் த ப்ரீமிசஸ் போய் வாங்கிட்டு வந்து 30 காசு. ஏன்னா சார் 30 காசுக்கு வாங்கிட்டு வரணுமா? 1000 லெட்டர் வந்து நினைச்சு பாருங்க, 300 ரூபா ஆச்சு. ரேங்கிங் பண்றது, அட்ரஸிங் எழுதுறது, சீலிங் பண்றது, இன்சர்ட் பண்றது, ஃபோல்டிங் அண்ட் இன்சர்ட் பண்றது. ஃபோல்டிங் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோல்டு பண்ணணும்னா அது 10 காசு எக்ஸ்ட்ராவா. கண்டினியூஸ் ஸ்டேஷனரி தட் ரெக்வயர் கட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 5 காசு. ஃபார் பேஸ்டிங் ப்ரீ கம்முடு கம்ப்யூட்டர்ஸ் அட்ரஸா இருக்குன்னா 5 பைசா. ஆல்ரெடி கம்மோட அப்படியே கம்மை பிரிச்சு ஒட்டணும்னா அதுக்கு 5 பைசா. இல்லைங்க கம்ப்யூட்டர்ஸ் அட்ரஸ் தான் ஆனா வந்து ப்ரீ கம்முடு கிடையாது, கம்மு போட்டு ஒட்டினா 10 காசு. அட்ரஸ் ஒவ்வொரு இன்சர்ஷன் தட் ஆர் டு பி மேட்ச்டு வித் அட்ரஸ் வச்சு மேட்ச் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா 15 காசு. நீ வரிசையா வச்சிருந்தீங்கன்னா அந்த காசு தேவையில்லை. அட்ரஸ் அந்த என்வலப் அந்த நீங்க கொடுக்குற வந்து இந்த கவர் எல்லாம் அந்த அட்ரஸ் பார்த்து தான் நான் போடணும்னு நினைச்சுன்னா அதுக்கு ஒரு 15 காசு. இப்படி எல்லாமே வந்து பில்லை வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து தீட்டிடுவோம். தட் மீன்ஸ் அவங்களால செய்ய முடியாத ஒரு வேலையை நாம செஞ்சு கொடுக்குறோம். அவங்களும் வந்து நினைக்கலாம், நான் ஒரு ஆளை 10,000 சம்பளம் போட்டு செய்யறதுக்கு அவருக்கு நான் மாசம் 10,000 சம்பளம் தரணும். அவருக்கு 10 நாள் வேலை இருக்கு, 10 நாள் வேலை இருக்காது. அதுக்கு நான் கம்மன் உங்ககிட்ட கொடுக்கும்போது எனக்கு 2000 3000 வேலை முடிஞ்சதுன்னா அங்க ஒரு ஆளே தேவையே இல்லை. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேல மட்டும் அவர் அந்த இவ்வளோ ஒரு 1000 லெட்டர் கொடுக்குறாங்கன்னா மீறி போனால் எவ்வளோ ஆயிரப்போது, ஒரு 2000 3000 4000 5000 முடிஞ்சிடும். ஸோ வருஷத்துக்கு ஒரு 1000 2000 அடிக்கலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாசத்துக்கு. ஸோ இதுதான் அந்த சார்ஜஸ். ஓகே, ஸோ இந்த என்னென்ன வேலைகள் செய்யறோம் அதுக்கு என்னென்ன சார்ஜஸ். அன்ரிஜிஸ்டரா இருந்தால் என்ன பண்ணும், ரிஜிஸ்டரா இருந்தால் என்ன பண்ணும். தட் மீன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத விட அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் போஸ்டா இருக்கலாம், ரிஜிஸ்டர் போஸ்டா இருக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வந்து ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற வேல்யூ ஆடட் சர்வீசஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணது ஆக்சுவலி. ஸோ கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிசினஸ் சொல்யூஷன்ஸ் சாப்டர் 9, 11. ஸோ என்ன பிசினஸ் சொல்யூஷன்? BNPL, புக் நோ பே லேட்டர். புக் பண்ணுங்க, பணத்தை அப்புறம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ BNPL ஃபெசிலிட்டி 171 அத்தாரிட்டிஸ் ஆத்தரைஸ்டு டு அப்ரூவ். இந்த BNPL யார் எந்த அத்தாரிட்டிஸ் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது 171 ரெகுலேஷன். 172 நேஷனல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி NAF
ஒரு சர்க்கிள்ல மட்டும் இல்லாம பல சர்க்கிள்ல நான் பிசினஸ் பண்ண போறேன், எல்லா சர்க்கிள்லயும் நான் வந்து சிஓடி ஆர்டிகல்ஸ் அனுப்ப போறேன், எல்லா சர்க்கிளையும் நான் பார்சல் அனுப்ப போறேன், எல்லா சர்க்கிள்ல இருந்து எனக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறது NEF மூலமா வருவாங்க, நேஷனல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டியில. ஸோ இது வந்து பிஎன்பிஎல் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு. நான் முன்கூட்டியே பணத்தை கட்டிடுறேன், நான் ரெஜிஸ்டர் கஸ்டமர், நான் ஒரு 10,000 பணத்தை கட்டிடுறேன், நீங்க செய்யற வேலைக்குலாம் அதுல இருந்து பணத்தை வந்து செய்யற சர்வீசஸ் எல்லாம் அதுல இருந்து பணத்தை கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது APF, அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி. ஓகே, அப்புறம் வந்து 174 என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க் ஃபார் சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ். ஸோ ஆல்ரெடி ரீட்டைல் சர்வீஸ்னு ஒன்று நம்ம செய்யறோம். அது மட்டும் இல்லாம எல்லா கவர்மெண்ட், மற்ற பப்ளிக் செக்டர், பேங்க்ஸ், வேற எந்த ஆர்கனைஸ்டு ஒரு செக்டரா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சர்வீசஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்றாங்க. சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ் வந்து கொடுக்குறோம்னு சொல்லி இதுலயும் வந்து பிசினஸ் சர்வீஸ் எல்லாமே இதுல நிறைய உள்ளடங்கும். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங் என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ், 5 ஷெட்யூல்ஸ்ல இருக்கக்கூடிய டேரிஃப், நம்ம பிசினஸ் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட டேரிஃப்ஸ் ஒரு 5 or 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி.